புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறோம். பாருங்கள். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு என்னென்ன வேணும்னு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள். வாசனை பொருள், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாமே அதுக்கு தேவையான வாசனை பொருள். அப்புறம் கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய், தேவையான நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம், 1 கிலோவுக்கு தேவையானது, ஒரு எலுமிச்சம்பழம், அதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா. அதில் போடுறதுக்கு சிக்கன் 1 கிலோ, 1 கிலோ அரிசி, அதுக்கு தேவையான தக்காளி. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். நெய், மொத்தமாக நம்ம 1 கிலோவுக்கு 200 மில்லி, 250 நெய்யோட 250 மில்லி கணக்கு. இது வந்து ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம். கடைசியாக நம்ம இறக்கக்குள்ளே கொஞ்சம் நெய் போட்டு இறக்கலாம். சாப்பாடெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இப்போ போட்டப்பா, இப்போ நம்ம அந்த வாசனை பொருளெல்லாம் போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா பெரிய வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் இப்போ வெங்காயம் பொன்னிறமாயிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு தேவையான அளவு 1 கிலோவுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அடி பிடிக்காம கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால அடி பிடிக்கும். கொஞ்சம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா 1 கைப்பிடி அளவு தேவையான அளவு கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ 1 கைப்பிடி மட்டும் போடுறோம். அதே மாதிரி கொத்தமல்லி
கட் பண்ணியிருக்கிறோம். அதை கொஞ்சம் இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது நல்லா கலர்னது. அப்புறம் தேவையான தக்காளி, 1 கிலோக்கு தேவையான தக்காளி. ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நல்லா வணங்கணும். தக்காளி வதக்கிட்டு இது வேகக்குள்ளேயே இதுக்கு தேவையான மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதேமாதிரி ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூனு மல்லித்தூள், மஞ்சத்தூள். இது வந்து சும்மா கொஞ்சோண்டு உப்பு, இந்த தக்காளி வணங்குறதுக்காக தூள் உப்பு. அதை போட்டுட்டு அப்புறம் அந்த ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சிட்டு வச்சுருக்குறோம். கொஞ்சம் அப்படியே கையில் வடிகட்டி வச்சுக்கணும். இந்த இது இல்லாமல் ஒரு பழம் எலுமிச்சம்பழம். அப்புறம் தயிர், இதுக்கு தேவையான தயிரையும் ஊற்றிடலாம். தேவையான தயிர், ஒரு பாக்கெட்டு. இதுலேயே பச்சை மிளகாய் 5 மிளகாய் கழுவி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கீராமல் அப்படி முழுசாக. கொஞ்சம் வணங்கிட்டு இருக்கும் பொழுது சிக்கனை நம்ம கழுவி இதில் சேர்த்துக்கலாம். பீஸா 1 கிலோ, இதில் லெக் பீஸு வாங்கியிருக்கோம். சொன்னோமா நம்ம பிரியாணிக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பீஸு கொஞ்சம் பெருசு பெருசாக. நல்ல தக்காளி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா. அப்போ நம்ம வந்து தக்காளி இந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கிறோம். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகணும். அப்படியே இந்த தக்காளி, வெங்காயம், இந்த எசன்ஸு இந்த கறியில் இறங்குற மாதிரி சிக்கனில் இறங்கணும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் புதினாவும் எடுத்து வச்சுக்கிறத 3 பண்ணி போடுறோம். கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும். இந்த நேரத்தில் கரம் மசாலா 1 கிலோவுக்கு நிறைய போட தேவையில்ல, போதும். இப்போ
இதுக்கு முன்ன வந்து நம்ம கொஞ்சோண்டு தூள் உப்பு தான் போட்டோம். இப்போ கறிக்கு தேவையான கல் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டேன். அதான் இப்போ பாருங்கள், கல் உப்பு தான் இதுக்கு போடணும். போட்டு கறி வேகட்டும். அப்புறமா நம்ம தண்ணியில் மறுபடியும் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு வச்சுக்கலாம். இதே தண்ணி விட்டு கொஞ்சம் வேகும். ஒரு மூடி போட்டு அப்படி விட்டுறோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். கொஞ்ச நேரம் கறி வேகட்டும். சிக்கன் தான் இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரம் வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். மசாலாவெல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சிக்கனு வந்து சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் வெந்து வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் பிரியாணி தாங்க போட்டிருக்கோம். 1 கிலோ செய்கிறது எப்படின்னுட்டு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இனிமேல் இதேமாரி நல்ல நல்ல சமையல் வீடியோலாம் போடுவோம். பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தப்பு இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அது மாதிரி நல்ல ஆதரவு கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தண்ணி அளவு வைக்கலாம். வந்து இந்த டம்ளரில் 3.25 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன். 1 கிலோ இதில் அளந்துக்கிட்டேன். இதில் 1க்கு 2 வச்சா கரெக்டாக இருக்கும். 1க்கு 2 ஃபுல்லாக வைக்கணும். 1 டம்ளர் 2. இதை ஊற்றிக்கிறேன்பா. இதில் 6 டம்ளர் இருக்குது. மொத்தமாக 8 டம்ளர் வச்சுருக்கேன். 3.25 இருந்தது, இப்போ கொஞ்சம் சேர்த்து 8 டம்ளர். இப்போ நம்ம இதில் உப்பு பார்த்துக்கணும். எப்படி உப்பு அளவு இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கக்குள்ள நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்கணும். உப்பு பார்த்துக்கலாம். கரெக்டாக கொதிச்சிருச்சு. நம்ம அரிசியை சேர்த்துறோம். நம்ம இதில் வந்து எந்த ஃபுட் கலரும் சேர்த்துல. நேச்சராக பிரியாணி கலர் தான் வரும். ஒரு கிண்டு அடி ஒரு 5 நிமிஷம் அப்படி மூடி போட்டு வைக்கணும். போட்டாச்சு. இதுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் காமிச்சிக்கலாம். அப்படியா தம் போடக்குள்ள